இந்தியா கிளிட்ஸ் நேர்கள் எனக்கு ஒரு ஹாப்பி வணக்கம். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கும். ஏன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஃபேஸ் வந்து மாறாமல் அப்படியே தான் வந்து இருக்கு. சந்திரமுகியில் வந்து பொம்மி அப்படின்ற ஒரு கியூட்டான கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரஹஷிதா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ சொன்ன மாதிரியே தான் ஃபேஸ் வந்து மாறவே அப்படியே வந்து இருக்கீங்க. 17 இயர்ஸ் ஆஃப் சந்திரமுகி அப்படின்னும் போது அப்போ தான் தெரியுது, ஓகே நமக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷூட்டிங்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்க. கலகலன்னு இருக்கும் சந்திரமுகி. ஐ வாஸ் ஸ்டடிங் 3rd ஸ்டாண்டர்ட். ஓகே. அந்த டைமில். ஸோ அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து ஒரு செம்மையான ஒரு ஸ்டோரி. லெட் மீ டெல் யூ. ஸோ எனக்கு வந்து மாவட்டங்கள் வீதியாக போய் ஐ யூஸ் டு கிவ் தீஸ் ஷார்ட் இன்டர்வியூஸ் ஒரு அந்த கால் எடுத்து பேசுறது, விஜே பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணுவேன் அந்த டைமில் 3rd ஸ்டாண்டர்ட்லேயே. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு ஐ வாஸ் டூயிங் த விஜே திங். அது அப்போ வந்து ஐ காட் அ கால் ஒருத்தர்கிட்டேருந்து. அவர் சொன்னார், கொஞ்சம் ஓல்டான பர்சன் தான். அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா, வேலன்லாம் ரொம்ப பிடிக்கும், அண்ட் உனக்கு கண்டிப்பாக நீ ரஜினி சாரோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ பிளெஸ்ட் மீ. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது மை மாம் டோல்ட் மீ, யூ காட் அ கால் ஃப்ரம் சிவாஜி ஃபிலிம்ஸ். சந்திரமுகின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, ரஜினி சார் நடிக்கிறார் அதில், அண்ட் தே வாண்ட் டு கேஸ்ட் யூ. அப்போ வந்து ஐ டோன்ட் அந்தளவுக்கு ஐ டென்ட் நோ என்ன எந்த இதுன்னு. பட் ஐ நியூ ரஜினி சார் இருக்காரு, அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அண்ட் இங்கே இப்படி பேசிட்டு வந்தோடனே இட் ஹேப்பன் இல்லையா. ஸோ இட் வாஸ் லைக் அ மேஜிக்கல் ஃபீல் தான் எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வி வென்ட் டு தி ஆஃபீஸ். இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அம்மாக்கும் அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் there was something and it did not work out. அம்மா சொல்லிட்டாங்க, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோனா ஹேப்பன் பிரஹர் அப்படின்னோடனே எனக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. என்ன ரஜினி சாரோட படத்தை போய் அம்மா இப்படி சொல்கிறாங்களே. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஐ வாஸ் வெரி அப்செட். ஸோ பால் அங்கிள்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிரைவர் அன்னைக்கு வந்திருந்தாரு, சித்தப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் என்ன சொன்னார், பாப்பா இவ்வளோ அப்செட்டாக இருக்குது, அப்படிலாம் விட வேணாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பி வாசு சாரோட வீட்டுக்கே போயிட்டார். அங்கே போயிட்டு பி வாசு சார் வந்தார். அவர் வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசி தென் தே போத் கேம் இன் டு ஒரு கன்க்ளூஷன் வந்து. அதுக்கப்புறம் அப்போ வந்து பி வாசு சார் சொன்னார், நான் என்ன சொல்கிறேனோ அதை ஷூட் பண்ணுவேன், நான் என்ன ஷூட் பண்ணுறேனோ அதை காமிப்பேன். பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு இருந்தது, நீங்கள் எடுத்துகிட்டு அதை காமிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் வென் ஹி ஆல்சோ செட், அத்திந்தோம் இந்த சாங் வந்து அம்மாவென் அழைக்காத உயிரில்லை, அந்த சாங் அளவுக்கு வந்து ஒரு நேம் இருக்கும், ஒரு ஹிட் இருக்கும் இந்த சாங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே he was that confident and look at the result. ஐ மீன் எல்லாருமே என்னை பொம்மின்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் பிரஹர்ஷிதானே பாதி பேருக்கு தெரியாது. ஸோ பொம்மி 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 தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த படம் வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங் இன் மை ஹோல் லைஃப். அண்ட் அப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குமா எனக்கு இல்லை. பட் இப்போ யோசிக்கும் போது சந்திரமுகி அப்படிங்கிறது வந்து அவருடைய கெரியரில் வந்து இன்னொன்று ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாபாக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படம் பயங்கர எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிலிமில் ரஜினி படம் நடிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது இப்போ நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாரும் என்னை சுற்றி சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேட்குறீங்க, பீப்புள் அரவுண்ட் மீ, நீங்கள் அந்த பொம்மி தானே அந்த சந்திரமுகியில் நினச்சி இப்போ வரைக்கும் கேட்பாங்களா? எல்லாரும் கேட்குறாங்க. ஃபேஸ் மாறாம எனக்கே என்ன பார்த்தா அப்படிதான் இருக்கா உங்களுக்கு அப்படிலாம் ஐ யூஸ் டு ஃபீல். பட் when people ask me, that is when I realize, okay, I've been a part of such a big film and I'm thankful for that. I'm grateful for that. And அதே மாதிரி அந்த பாட்டுல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு டயலாக் இருக்கும், அப்புறம் எண்ட்ல வந்து அந்த குட்டி பாப்பா பாடுறது, அந்த ஷேக் எல்லாம் இருக்கும். சோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எப்படி எத்தனை நாள் ஷூட் போச்சு இந்த இது? என்னோடது வந்து ஐ எம் நாட் ஷுவருங்க, அது மட்டும் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆனா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இஸ் அ வைப். ஸோ அதனால ஐ கேன் ஃபீல் இட் ஈவன் நவ் வென் யூ ஆஸ்கிங் மீ, ஐ கேன் ஃபீல் இட். ஏன்னா பிரபு சார் வந்த உடனே சாப்பிடுங்க எல்லாரும், இடியாப்பம் பாயா இருக்கு, இட் வில் பி வெரி லைவ்லி. வந்தோடனே எல்லாருக்கும் சாப்பாடு இது பண்ணுறது. ஸோ அப்படி இட் யூஸ் பி ஸோ குட். ஸோ அந்த ஒரு வைப்பு இருந்ததுனால எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வடிவேலு சார் வந்து யூஸ் டு ட்ரை என்னோட பேர் சொல்கிறதுக்கு, அவருக்கு என் பேர் பிரஹர்ஷிதாவா, அது வந்து கொஞ்சம் ஹில் ட்ரை சேயிங் இட். அதுலேயும் அவரோட பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுவார். ஸோ லைக் எப்படி இருக்கும், ஒரு சின்ன குழந்தை நிஜமாவே தீஸ் ஆக்டர்ஸ், நான் வந்து நானே டெலிவிஷனில் பார்த்த ஆக்டர்ஸ் என் பக்கத்தில் வந்து என் பேரை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு நெகிழ்ச்சியாக தான் இருக்கும் அந்த டைமில்.
அண்ட் அதே மாதிரி வடிவேல் சார் பத்தி வந்து சொல்லணும். அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி துருதுருன்னே வந்து அதுல வந்து எந்திரப்பதி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் This is the only thing that I உங்க remember. பேர் சொல்றது ஆமா, வந்து என் பேர் text சொன்னது தான் பண்றது. எனக்கு வந்து இதுவா இருக்கு, ரிமெம்பர் பண்றேன். இப்போ வந்து சந்திரமுகி 2 வந்து இப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொம்மி கேரக்டர் வந்து எங்களால அதுல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எல்லாரும் இதே கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க. No, I'm not there in சந்திரமுகி 2ல Chandramukhi 2. வந்து பொம்மி இல்ல. வருத்தமா தான் You இருக்கு. guys have to tell, no? Why is she not there in Chandramukhi 2? நாங்க வந்து கேக்குறோம். நீங்க கேட்கணும். என்ன கேக்குறீங்க? நீங்க வந்து பொம்மி கேரக்டர் வந்து வைக்காம விட்டீங்க. அதிந்த மாதிரி வேற ஒரு சாங் வந்து பொம்மியை வந்து பாடுற மாதிரிலாம் வந்து வச்சிருக்கலாம்ல. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து டிஸ்கஸ். அண்ட் ஸோ இப்போ சந்திரமுகி அப்படின்னும் போது வந்து தலைவர் அவர்கள் வந்து உங்ககிட்ட ஏதாவது வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரா அந்த டைம்ல? ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து என்ன மடியில உட்கார வச்சுக்கிட்டு பேசியிருக்காரு. கொடுத்து வச்சு ஜீவன். உன் பேர் என்ன, எந்த கிளாஸ் படிக்கிற, அதெல்லாம் வந்து கேட்டிருக்காரு. ஸோ நான் ரொம்ப ஷை டைப் பாப்பா, பேசவே மாட்டேன் ரொம்ப. ஸோ நான் எங்கே போனாலும் ரொம்ப காமாக இருப்பேன், குவைட்டாக இருப்பேன். ஸோ அதனால லைக் அவராக கூப்பிட்டு என்ன பேசினப்போ தான் நான் பேசினேன். நானாக போய் அங்கிள் அந்த மாதிரிலாம் நான் பண்ணதே ட்ரை பண்ணதே கிடையாது. அவரே கூப்பிட்டு என்ன பேசினார். ஸோ அவர் மடியில் உட்கார வச்சுட்டு. ஸோ அந்த இது இருக்குது, அந்த இமேஜ் கூட எனக்கு தெரியும், அந்த பிக்சர் கூட இருக்குது எனக்கு வீட்டில். அம்மா வந்து ஃபோட்டோ பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியா? அது எங்களுக்கு அனுப்புறீங்களா? நாங்கள் வந்து அப்புறமேட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். சூப்பர். அண்ட் அதே மாதிரி இப்போ அந்த டைம்ல வந்து டெலிவிஷனோட பவருமே வந்து அதிகமா இருந்துச்சு. அப்பதான் டெலிவிஷன் வந்து புதுசு இல்லையா? ஸோ சீரியல்ஸோட இம்பாக்ட் வந்து மக்கள் கிட்ட அதிகமா இருக்கும்போது சீரியல் ஸ்டார்ஸ் ஒரு பெரிய விஷயமா தான் வந்து பார்த்தாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த வாட் ஹேப்பன் வாஸ், ரஜினி சார் வந்து வெளியே எல்லாரும் பார்க்க வருவாங்கல்ல க்ரௌடு. அப்போ வந்து ஐ ஆல்சோ வெண்ட் அவுட் சைடு. அப்போ வந்து கையை வேவ் பண்ணாங்க. அவருக்கா எனக்கான்னு தெரியல. அப்புறம் பார்த்தா தேர் வாஸ் அ க்ரௌட், எனக்கு வேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்குமே ஓகே, ஸோ ஐ ஹவ் ஆல்சோ டன் சம்திங் நோ சின்ன வயசுல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இருந்து ஏதாவது வந்து உங்ககிட்ட பேசினாரா? இல்ல, அவர் வந்து அவரோட டிரைவர் கிட்ட அப்புறம் அசிஸ்டன்ட்ஸ் கிட்ட அவருக்கு எல்லாம் விசாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி வாட் இஸ் ஷி டூயிங், யார் இந்த குழந்தை, அந்த மாதிரி. சூப்பர். அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே, நம்மளை பத்தி கேட்டிருக்காங்க. நம்மளா போய் பேசாம அவரே கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு பேசுறது அதெல்லாம். அண்ட் வேற ஏதாவது இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து போச்சா? அந்த அதிகம் அந்த டான்ஸ் பண்ணும்போது உங்களை மாதிரி பண்றீங்களா? உங்களை மாதிரி தாங்க நான் பண்ணேன். அந்த டான்ஸ் பண்ணும்போது நான் லெஃப்ட் சைடில் நின்று ஆடிட்டு இருக்கணும், ரைட் சைடில் வந்து எல்லாரும் இருப்பாங்க, வடிவேல் சார் எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தனியாக இங்கே ஏதோ ஸ்டெப்பு போடணும். அப்போ வந்து 2-3 வாட்டி கட்டு போச்சு. ஓகேயா, நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். என்னால் டேக் எடுத்துட்டேன் நான். ஏன்னா நான் யூஸ்வலாக டேக் அப்படி இருக்க மாட்டேன், நான் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவேன் எல்லாமே. அந்த கரெக்டாக பண்ணி எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, நீ 1 டேக்கில் பண்ணிடுவ பிரஹர், ஆமாம் ஐ ஹாவ் தட் பிலீவ் ஆன் யூ, ஸோ நீ பண்ணி முடிச்சிடுவா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதுன்றவாங்க. ஸோ அந்த டைமில் நிறையா கட் போன உடனே என்னால் தான், ஏன்னா அவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி, எல்லாருமே இருக்காங்க. என்னால் அது இதுவாகிடுச்சு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அழ ஆரம்பிச்சிட்டேன் நான். ரஜினி சார் வந்து இல்லை பாப்பா உன்னால் இல்லை, இது டெக்னிக்கல் எரர் ஏதோ நடந்துச்சு, ஸோ அதனால் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யூ, இதுக்கெலாம் அழாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்வீட். அண்ட் 12th வந்து அவருடைய பர்த்டே டிசம்பர் 12th. ஸோ அவருக்கு ஏதாவது வந்து ஒரு விஷஸ் சொல்லணும், ஏதாவது வந்து இருக்கா? விஷஸ் நான் சொல் ஹாப்பி பர்த்டே சார், இட்ஸ் அன் ஆனர் தட் ஐ காட் டு பி இன் அ ஃபிலிம், சச் அ பிக் ஃபிலிம் வித் யூ. Thank you so much for being in this industry and எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. We are very lucky. Yeah, we are completely lucky. We are completely lucky. Yeah. And இப்போ அந்த 12th வந்து பாபா வந்து ரீரிலீஸ் வந்து ஆக்சுவலி இப்போ மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, அவரு டப்பிங் முடிச்சிட்டாரு அப்படின்னு. ஆமா, ஏன்னா கிளைமேக்ஸ்ல வந்து சில மாற்றங்கள் இருக்கு, நிறைய சேஞ்சஸ் பண்ணி ரீரிலீஸ் வந்து பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளவு எக்ஸைட்டடா வந்து இருக்கீங்க? ஒரு ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். லெட்ஸ் see என்ன ஏதாவது புதுசா ஆட் பண்ணிருக்காரா, இல்ல அவரோட வாய்ஸே இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறி இருக்கும்ல, ஸோ அதுல எப்படி இருக்கு பாபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது நம்ம யோசிக்கவே இல்லையேப்பா. ஆமால, வாய்ஸ் மாறி இருக்கும்ல. ஐயா, அதனால அதுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் see. சூப்பர். அண்ட் அதே மாதிரி சந்திரமுகி வந்து இதே மாதிரி பண்ணி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து உங்க சைடுல இருந்து ஏதாவது ஒரு கோரிக்கைகள் வந்து? அதான் 2 வருது. 2 வந்து லாரன்ஸ் சார் பண்றாரு, நம்ம தலைவரோட சந்திரமுகி ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு. ஓகே, இதையும் நீங்க அவங்க கிட்ட தான் சொல்லணும். நான் பிவாசு சார்ட்ட எவ்வளவு பெட்டிஷன் போடுறது, பெட்டிஷன் அடுத்த ஒன்னு திருப்பி சந்திரமுகியை வந்து நீங்க ரீடப் பண்ணி you will have to. சூப்பர். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து ஸ்லாட் இன்டர்வியூ கொடுப்பாங்க, பிரஹசிதா கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு லிஸ்ட் வந்து கொடுப்போம்.
ஒரு நேர் விருப்பமா வந்து ஒண்ணு கேட்கட்டா, அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் ஒண்ணு வரும்ல, நயன்தாரா மேம்கிட்ட போய் வந்து சொல்வீங்கல்ல, அந்த டயலாக் வந்து எங்களுக்காக சொல்றீங்களா? அழகா அதே மாதிரி கியூட்டா தலையாட்டிட்டு. ஓகே ஃபைன், லெட் மீ ட்ரை. ஓகே. அன்னைக்கு திட்டினாரே ஒரு அங்கிள், அவர் எல்லாருக்கும் காசு கொடுத்து பாட்டெல்லாம் வேணாம் வேஸ்ட்டு, நல்ல படமா போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. வாவ்! கியூட், கியூட், கியூட். தேங்க் யூ பிரதா. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ.